ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா 1882 பிறந்து 1921 வரைக்கும் வாழ்ந்த தேசிய கவியோட வீட்டில் தான் இருக்கேன். ஆமாங்க, நான் மகாகவி பாரதியார் வீட்டில் தான் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா எட்டயபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கோயில்பட்டியிலேருந்து நீங்கள் மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிறப்போ கோயில்பட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே இருக்குது. மகாகவி பாரதியார் ஒரு யாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட வீட்டில் இருக்கீங்க. ஸோ அவரோட வாழ்ந்த வீடு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி அவரோட எழுத்துக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. என்னன்னா நெல்லையப்பருக்கு வந்து ஒரு எழுத்துருக்கு, மகாகவி பாரதியார் எழுதுறீங்க. ஸோ இது எல்லாமே அவருக்கு நெல்லையப்பருக்கு வந்து நம்ம மகாகவி பாரதியார் எழுதுறீங்க. பாரதியார் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன சொன்னால், அவர் 7 வயசுலேயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாருங்க. 12 வயசுலேயே கவிப்பாடும் திறன் பெற்றவர். அதனால் அப்போ இருந்த எட்டயபுரம் அரசர் வந்து அவருக்கு பாரதி அப்படின்னு ஒரு இயற்பெயர் கொடுத்தாரு. அவருடைய ஒரு பட்டம் கொடுத்தாரு. அவருடைய இயற்பெயர் என்னன்னா சுப்பையா அப்படிம்பாங்க. அவர் எட்டயபுரம் அரசர் கொடுத்ததுக்கப்புறம் அவரோட பேர் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு மாறிச்சு. ஸோ அவர் வந்து நிறையா விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு எழுச்சிமிகு ஒரு இது பண்ணியிருக்காரு. எழுச்சிமிகு பாடல்களை அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. பாரதியார் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா பாஞ்சாலி சபதமாக இருக்கட்டும், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு நிறைய எழுதியிருக்கிறார். அவர் தான் மகாகவி பாரதியார் தான் வந்து முதல் கீதை தமிழில் மொழிபெயர்த்தார். இப்போ நான் வந்து அவர் வாழ்ந்த வீட்டில், அவர் பிறந்த வீட்டில் இருக்கேன். அவர் பிறந்த வீட்டில் நினைக்கிறப்ப ரொம்ப இதாக இருக்குது. மகாகவி பாரதியார் வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு சாப்பாடு உணவில்லை அப்படின்னாலும் காக்கைகளுக்கு குருவிகளுக்கு இருந்தால் அவங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அவர் வந்து 15ஆம் வயதிலே கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காலத்தில் வந்து காசிக்கு போனார். காசிக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தார். பாரதியாருக்கு வந்து மொத்தம் 12 மொழிகள் தெரியுங்க. 12 மொழிகள் தெரியும். ஆங்கிலம், பெங்காலி, அப்புறம் ஹிந்தி, எல்லா மொழியும் நிறைய மொழி 12 மொழிகள் டோட்டலாக தெரியும். இத்தனை மொழி தெரிஞ்சிருந்தாலும் அவர் சொன்னது, யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதெங்கும் காணோம் அப்படின்னு சொன்னார். 12 மொழி தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி சொன்னார். இங்கே எக்ஸாக்டாக இங்கே வரணும் அப்படின்னா மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறப்ப கோயில்பட்டியில் இறங்கிட்டு, கோயில்பட்டியிலேருந்து எட்டயபுரம் பஸ் இருக்குது, லோக்கல் பஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே கோயில்பட்டியில் ட்ரெயின் எதில் வந்தாலும் கோயில்பட்டியில் இறங்கிட்டு அங்கே பஸ் இருக்குது. இங்கே உள்ளே வரலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து வர்ற தூரம் தான். வெறும் ஒரு 4 மீட்டருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அந்த வேலை இருக்கும். உள்ளே வரதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே வாங்குறதில்ல. அவ்வளோ அற்புதமாக கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பாரதியோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவர் 1882 டிசம்பர் 11 பிறந்ததுலேருந்து அவரோட வாழ்க்கை குறிப்பு அப்படியே தமிழ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். 1921 செப்டம்பர் 12 அவர் இறந்தார். காலையில் ஒரு 1:30 இறந்தார் கரெக்டாக. இது தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலே இருக்குது. ஸோ உள்ள
இவ்வளோ வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அவங்க குடும்பத்தார் அவர்லேருந்து எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கும். அவரோட படைப்புகள் அத்தனை புக்குமே இதில் இருக்குது. இது வந்து அவர் பிறந்த வீடு. இங்கே நெல்லையில் இருக்கிற அவர் பிறந்த வீடு. அவர் வாழ்ந்த வீடு அப்படின்னு ட்ரிபிள் கேனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்குது.